வணக்கம் அன்பர்களே. ஓம் நமச்சிவாய. முருகா சரணம். நாம இந்த காணொளியில என்ன பதிவிட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு சிவாலயத்தோட குடமுழுக்கு விழா தான். அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பதிவிட்டிருக்கோம். இந்த காணொளியை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த கோயில் எங்க இருக்கு, இந்த கோயிலை பத்தின எல்லா தகவலும் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். இல்லைன்னா நீங்க சில விஷயங்கள் இதுல தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். இந்த கோயில் வந்து வரமுக்தீஸ்வரர். இங்க உள்ள பெருமானை எப்படி அழைக்கிறாங்கன்னா வரமுக்தீஸ்வரர்னு அழைக்கிறாங்க. இங்க உள்ள தாயார் வந்து காமாட்சி அம்மன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப பாசிட்டிவ், அதாவது நமக்கு நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தலம். இங்க வந்து இந்த கோயில் வந்து 1000 இருந்து 2000 ஆண்டு பழமையான கோயிலா இருக்கக்கூடும். எனக்கு கரெக்டான ரொம்ப சரியான தகவல் எனக்கு தெரியாது. ஆனா அப்படித்தான் நான் இந்த கோயிலை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோயில்ல உள்ள மூலவர் வந்து வரமுக்தீஸ்வரர். ரொம்ப அழகா, ரொம்ப சின்னதா, ரொம்ப பாசிட்டிவா, மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு லிங்கமா காட்சியளிக்கிறார். இங்க உள்ள காமாட்சி அம்மனும் அவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சின்னதா, அவ்வளோ அழகா. அந்த அம்மனை பார்த்தாலே உங்களுக்கு கண்ணுல அப்படியே எடுத்து ஒத்திக்கணும் அப்படிதான் தோணும். அந்த அளவுக்கு அழகான ஒரு காமாட்சி அம்மன். அது மட்டும் இல்லாம நமக்கு மன நிறைவா, மன அமைதி தரக்கூடிய ஒரு காமாட்சி அம்மனா விளங்குறாங்க. இந்த கோயில்ல வந்து முருகர் இருக்காரு, கணபதி இல்லாத இடமே இருக்காது, அவரும் இருக்காரு. இவங்க எல்லாரையும் இங்க ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த கோயிலோட குடமுழுக்கு வீடியோ தான் நாம இங்க பதிவிட்டிருக்கோம். நான் என்னோட போன்ல நான் அந்த வீடியோ எடுத்ததுனால ரொம்ப குட்டியா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிவாலயம் இது. நிறைய பேருக்கு இந்த சிவாலயம் எங்க இருக்குன்னு தெரியாது. திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி தருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வரமுக்தீஸ்வரரை நீங்க போய் போய் பார்த்தீங்க அப்படின்னா இவரும் உங்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய ஈஸ்வரர் தான். அதனாலதான் அவர் பேரு வரமுக்தீஸ்வரர். நான் வர வர உங்களுக்கு முக்தியை கொடுத்துருவேன் அப்படிங்கிறத ஒரு பேர்லயே கொண்டிருக்காரு. இந்த கோயில் எங்க இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம், அதாவது சென்னைக்கு ரொம்பவே பக்கத்துல பொன்னேரி வட்டத்துல புதிய எருமை வெட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் தான். இது வந்து சுத்தி பாத்தீங்கன்னா காடாதான் இருக்கும். கிராமம் நடுவுல இருக்கு. அதுல இந்த அழகான கோயிலும் இருக்கு. கோயில் உள்ள பாத்தீங்கன்னா மூலவர் இருக்க இடம் எல்லாமே வந்து கற்கோயில் தான். அந்த காலத்து கற்கோயில் அவ்வளவு அழகா இருக்கு. இந்த கோபுரம் தான் இந்த கோயிலோட 5 அடுக்கு கோபுரம். இது வந்து குடமுழுக்குக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு ஃபுல்லா காட்ட முடியல. இது அம்பாலோட சந்நிதிக்கு மேல கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்றாங்க. இது வந்து நம்ம வரமுக்தீஸ்வரர் ஐயாவோட விமானம். அதுல வந்து குடமுழுக்குக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயில்ல நிறைய சன்னதிகள் இருக்கு. நந்தி தேவருக்கு இருக்கு, முருகருக்கு இருக்கு, கணபதிக்கு இருக்கு, இன்னும் பலிபீடம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இது வந்து அறநிலையத்துறைக்கு கீழே தான் கட்டுப்பாட்டுலதான் இருக்கு இந்த கோயில். அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த குடமுழுக்கை நடத்துறாங்க. இந்த கோயில்ல ஒரு நேரம் பூஜை தான் நடக்குது. விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி புத்தாண்டையும் இங்க உள்ள மக்கள் ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறாங்க இந்த கோயில்ல. இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்ட கோயில் தான் இது. இந்த கோயில்ல வந்து நாம போயிட்டு போகணும்னு நினைச்சாலாம் முடியாது. அவரை நம்மளை கூப்பிடணும். அவரை நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் நாம இந்த கோயிலுக்கு போக முடியும். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லக்கூடியது, சிவனை நாம நினைச்சா போறாது, சிவன் நம்மள நினைக்கணும். அப்படிதான் நமக்குள்ள அவர் வருவாரு. நம்ம அவரை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அவரே நம்மள அழைப்பாரு. கண்டிப்பா நம்ம அங்க போவோம். அந்த மாதிரிதான் இந்த கோயில். எனக்கு தெரியாது எங்க இருக்குன்னு. எனக்கு ஒரு வீடியோ என்னோட கணவர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினாரு.
அது என்னன்னே தெரியாம அவர் அனுப்பியிருந்தார். நான் அந்த லிங்க் உள்ள போய் பார்க்கும்போது எனக்கு இந்த கோயிலோட தகவல்கள் முழுசா கிடைச்சது. இந்த கோயிலை பத்தி சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு இந்த கோயில் இருக்கு அப்படிங்கறதே தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்காங்க பாருங்க, எவ்வளவு பேர் நின்று பாக்குறாங்க. இப்ப இங்க வந்து பஞ்சபூத வாத்தியங்கள் வாசிச்சுட்டு இருக்காங்க, அதைத்தான் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க குடமுழுக்குக்கான டைம் வரல, லேட்டா இன்னும் டைம் இருக்கிறதுனால மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியாம தான் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதுல இந்த கோயிலை பத்தின தகவல்கள் சொன்னாங்க. எனக்கு அது போகணும்னு உடனே தோணிடுச்சு. அடுத்த 2 நாள்ல நான் போகணும்னு நினைச்சேன். சண்டே போகணும் அப்படின்னு நினைச்சேன். என்னோட கணவர் வெளியூர்ல இருக்கனால வருவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் எப்படியாவது போயிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அந்த இடம் எனக்கு புதுசு. எனக்கு அது ஏதோ கடவுளை கட்டின மாதிரி சொல்லி வச்ச மாதிரி என்னோட கணவர் வந்தாரு. வெள்ளிக்கிழமை வராரு, சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நாங்க அந்த கோயிலுக்கு போனோம். எனக்கு போன உடனே என் அப்பனை பார்த்தோம்னா எனக்கு கண்ணீர் மலமளமான்னு கொட்டிச்சு. அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தாதான் நம்ம கோயிலுக்கு போவோம். எனக்கு ஒரு சின்ன கஷ்டம். அதுக்கு வந்து நான் எங்க போனா என்னோட கஷ்டம் தீரும்னு எனக்கு தெரியாம இருந்த அந்த சமயத்துல என் அப்பனே என்னை பாரு, உன்னோட கஷ்டம் தீரும்னு சொன்ன மாதிரி நான் போனேன். இந்த கோயில் எதுக்கெல்லாம் நமக்கு வந்து முக்தி மட்டும் கொடுக்கல, அவருக்கு குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்டு வராங்க, கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் வரம் கேட்டு வராங்க, பிரச்சனைகள் இருக்கிறவங்க பிரச்சனை தீர்றதுக்கான வரம் கேட்டு வராங்க. எல்லாத்தையும் அவரை நம்பி நம்ம போகும்போது கண்டிப்பா அவர் தீர்த்து வைப்பாரு. அதை தீர்த்து வச்சிட்டு இருக்காரு. நிறைய பேரு அப்படிதான் போக ஆரம்பிக்கிறாங்க இந்த கோயிலுக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா இப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டியாவது நீங்க அந்த கோயிலுக்கு போங்க. அடிக்கடி நீங்க போக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு கோயில். உங்களுக்கு இந்த ஊருக்கு வந்து பஸ் வசதி பெருசா கிடையாது. ஆனா இப்ப எல்லாருக்கிட்டையும் காரு, டூ வீலர் இருக்கு. உங்களால முடிஞ்சா உங்க காரு இல்லைன்னா டூ வீலர்ல போயிட்டு வாங்க. அந்த ஊர் வரைக்குமே பஸ் போகுது. அங்க இருந்து இறங்கி கொஞ்ச தூரம் நீங்க உள்ள போனீங்கன்னா ஆட்டோ நிறைய போகுது. அதுல நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு பார்க்க முடியும். கண்டிப்பா நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அது கஷ்டமாவே தெரியாது. ஏன்னா இங்க நிறைய பேர் வெளியூர்ல இருந்து தான் வர்றாங்க. உள்ளூர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல, வெளியூர்ல இருந்து தான் நிறைய பேர் இந்த கோயிலை வந்து பாக்குறாங்க. அவ்வளவு அழகான, அவ்வளவு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஐயாவையும் அம்மாவையும் நீங்க அங்க பாப்பீங்க. தன்னோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா அதுக்கு எப்பவுமே அம்மா அப்பா நெகட்டிவா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த கோயில் எனக்கு உணர்த்துச்சு. அது உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த காணொலியை நான் பதிவிட்டேன். இப்ப நம்ம இந்த கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு எல்லாமே தயாராயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குடமுழுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இந்த கோயிலை பத்தி அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த கோயிலை பராமரிக்கிறாங்க. அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்குது. இந்த கோயிலுக்கு ஏதோ உங்களால முடிஞ்சா நீங்க காணிக்கை செலுத்தலாம். ஆனா அங்க யாரும் காணிக்கை வேணும்னு கேட்க மாட்டாங்க. இந்த கட்டாயமும் கிடையாது. அந்த அப்பனுக்கு நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க செஞ்சுட்டு வரலாம். அதுக்கான ரெசிப்ட் கூட அவங்க கொடுத்துடுறாங்க. அந்த மாதிரிதான் எல்லாமே ப்ராப்பரா பராமரிக்கிறாங்க. ரொம்ப சின்ன கோயில் தானே, இது எங்க இருக்கு, இது எப்படி இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த சித்தர்களும் வந்து வழிபடுறதா சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா சுத்தி பாத்தீங்கன்னா ஐயாவோட பிரசாதம் வில்வ மரம், தலவிருச்சம், அதுதான் அங்க இருக்குது. எல்லா இடத்துலயும் வில்வ மரம் தான் இருக்குது. அதுலயும் கொத்து கொத்தா காய பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு பெரிய காய், குட்டி காயில இருந்து பெரிய காய் வரைக்கும் வருது. அப்பவே நீங்க அங்க போனா அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். இவ்வளோ ஏன்னா அந்த இடத்துல அது இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அது ஒரு காட்டுக்குள்ளதான். இந்த சுத்தி பாத்தீங்கன்னா காடு மாதிரிதான் இருக்கு. வனத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனாதான் இந்த ஊர் வருது.
அதுல கொஞ்சம் இடம் பாத்தீங்கன்னா எதுவுமே பயிர் வைக்க முடியாம அந்த மாதிரிலாம் இருக்கு. கொஞ்சம் இடம் பாத்தீங்கன்னா வெறும் இலந்த மரமா வளர்ந்து கிடக்குது. கொஞ்சம் இடம் பயிர் வைக்கிற மாதிரி இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி தான் அந்த ஏரியா ஃபுல்லாவே இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த இடத்துக்கு போனா ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளவு அழகான ஒரு சிவனா அப்படின்னு நினைப்பீங்க. அவரு லிங்க உருவமா காட்சி கொடுக்கறது ரொம்ப அழகா இருக்கு. அது பார்க்க பார்க்க உங்களுக்கு மனசு அப்படி தாங்கவே செய்யாது. ஒரு சந்தோஷத்துல ஒரு பூரிப்பு வரும் உங்களுக்கு. எனக்கு இப்பவே புல்லரிக்குது அவரை நினைச்ச உடனே. ஏன்னா அவ்வளவு ஒரு ஆனந்தம். எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம வந்து கடவுளை பார்க்கும்போது கண்டதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு அங்க போனா அவரோட அழகு மட்டும்தான் நீங்க யோசிப்பீங்க. இவ்வளவு அழகா இருக்காரா, இப்படி ஒரு லிங்கமா அப்படின்னு தான் யோசிப்பீங்க. அவ்வளவு குட்டியா, அவ்வளவு லட்சணமா, அவ்வளவு அழகா. அது எனக்கு நான் ஏன் திருப்பி திருப்பி இது சொல்றேன்னா, எனக்கு அந்த மனசுல பதிஞ்சது அதுதான். ஏன்னா நான் நிறைய லிங்கம் பார்த்திருக்கேன். நான் சுயம்புலிங்கமும் பார்த்திருக்கேன். ஆம், நான் உஜ்ஜைன்ல உள்ள ஆஹ், இவரை பார்த்திருக்கேன். மகாகாளேஸ்வர் பார்த்திருக்கேன். ஓம்காலேஸ்வர் பார்த்திருக்கேன். அவங்களும் அவங்க அவங்களும் அழகா இருப்பாங்க. ஓங்காளீஸ்வரர்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. நல்ல பெரிய லிங்கமா இருப்பாங்க. நம்ம கிட்ட வரைக்கும் போய் வழிபடலாம். அதே மாதிரிதான் இவரையும் நீங்க கிட்ட வரைக்கும் போய் வழிபடலாம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த கோயிலுக்கு நீங்க போய் பாருங்க. எவ்வளவோ பேரு சென்னைக்கு வரீங்க போறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த கோயிலை பத்தி தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க இந்த கோயில போய் நீங்க அந்த பகவானை போய் வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு எதெல்லாம் நடக்கல, கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே கண்டிப்பா அவர் நிறைவேத்தி கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் அவரை ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தான் நான் தேடி போனேன். எனக்கு அதுக்கு ஒரு மன ஆறுதலாட்டு அவரு சில விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்தியிருந்தாரு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.